குட் மார்னிங் டு ஆல். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா டிஜிட்டல் பேங்கிங். ஸோ நம்ம பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் வந்து இப்போ நம்ம ஓவரால் த வேர்ல்டு வந்து எல்லாமே டிஜிட்டல் ஓரியன்டாக நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம், பேங்கிங் செக்டார்ஸ் ஃபுல்லாக. ஸோ காலங்காலமாக இருக்கிற நம்ம பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குமோ இதை அப்படியே நமக்கு என்னது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ எல்லாமே டிஜிட்டலாக கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிஜிட்டல் பேங்கிங் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டிஜிட்டல் is the new buzzword in the banking sector. The banks all around the globe hoping onto the digital bank one. So banks all sizes are making sizable investment in digital initiative in order to maintain competitive edges. ஸோ டிஜிட்டல் பேங்கிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பேங்கிங் செக்டார் எல்லா ஃபீல்டுலேயும், அதாவது எல்லா ஆக்டிவிட்டீஸையும் குளோபல் லெவலில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா சைடும் கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக டிஜிட்டல் அப்படிங்கிறத ஒரு மீனிங் கொடுத்துருக்குறாங்க. டிஜிட்டல் பேங்கிங் இஸ் எ ப்ரெசன்ட் ட்ரெண்ட் இன் பேங்கிங். இட் இஸ் நாட் ஜஸ்ட் எ பேங்கிங் யூஸிங் த இன்டர்நெட் சச்சஸ் மோர் பேஸ்ட் ஆன் SMAC, சோசியல், மொபைல், அனலிட்டிக்ஸ் அண்ட் க்ளவுட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த டிஜிட்டல் பேங்கிங் வந்து ரன் ஆகுது. சோசியல், மொபைல், அனலிட்டிக்ஸ் அண்ட் க்ளவுட், which puts on customer first and cuts cost associated with the banking. So SMAC makes banking business more agile and customer centric, with contribute towards the building of digital banking. ஸோ உங்களுக்கு இந்த பிக்சரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஜிட்டல் பேங்கிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எதை பேஸ் பண்ணி இந்த பேங்கிங் செக்டார்ஸ் வந்து டிஜிட்டலாக ரன் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. ஸோ ஆன்லைன் ஓரியன்டட், மொபைல் பேங்கிங், பேமெண்ட் ஏஜெண்ட், பேங்க் டெல்லர். ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு நிறையா ஆப்ஸ்லாம் இருக்குது. தென் CRM ப்ராக்டிசஸ், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தென் பேமெண்ட் பண்ணிங்கன்னா, ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட்டுக்கு உண்டான அந்த டீலிங்ஸ்லாம் இதில் வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இன் பிரான்ச் பேங்கிங் டு டிஜிட்டல் பேங்கிங். ஸோ நம்ம வந்து விதின் த பில்டிங்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷனை ஓவரால் தான் வைடாக நமக்கு வந்து டிஜிட்டலாக போகும்போது ஸோ என்னென்ன விதத்தில் வந்து மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறதான் இங்கே வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. இன் பிரான்ச் செக்யூரிட்டி, அங்கே எண்ட் பாயிண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ என்கிரிப்டட், டீக்ரிப்டட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கோடட், டீகோடட் அப்படிங்குவாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு மெசேஜ் பண்ணுறேன்னா அந்த மெசேஜை வந்து வேறு யாரும் பார்க்கக்கூடாத அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்கிரிப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டீக்ரிப்ட் பண்ணி அந்த மெசேஜ் என்னங்கிறத ரீட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி டிஜிட்டலாக போகும்போது இந்த மாதிரி செக்யூரிட்டி பர்பஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ நார்மலாக நம்ம ஏதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணால் நம்ம அந்த ஃபார்மில் சைன் பண்ணோம் இல்லையா, இதே இந்த டிஜிட்டலாக போகும்போது டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணாங்க. ஸோ கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன், நம்ம ஏதாவது இப்போ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு இந்த மாதிரி ப்ரூஃப்லாம் நம்ம வந்து பேங்க்கில் மேனுவலாக கொடுத்துருப்போம். பட்டு டிஜிட்டலாக போகும்போது ஆதென்டிகேஷன், ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஓடிபி, ஸோ லாகின் பண்ணுறதுக்கு ஏதாவது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஸோ அது மாதிரி ஆதென்டிகேட்டட் வந்து வச்சுருப்பாங்க. தென் ஆடிட் பிஸ்னஸ் ரூல். ஸோ பேசிக்காக வந்து நம்ம மேனுவலாக பார்க்கும்போது ஆடிட் பிஸ்னஸ் அஸ் பர் த பிஸ்னஸ் ரூல் அண்ட் ஆடிட் ட்ரான்சாக்ஷன் எப்படி இருக்குமோ, இங்கே டிஜிட்டலாக நீங்கள் போகும்போது அந்த ஃப்ராட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு யார் எந்த அளவுக்கு வந்து ஃப்ராட் பண்ணாத அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரொக்யூர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து செக்யூர் வாலெட். ஸோ இங்கே வந்து பேங்க்கில் பார்த்திங்கன்னா இந்த லாக்கர் இன்னும் சில விதத்தில் வந்து செக்யூரிட்டி வச்சுருப்பாங்க இல்லையா. செக்யூரிட்டி பர்பஸ், அதாவது நம்ம டாக்குமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த டாக்குமெண்ட்டை சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்களோ, இல்லை அந்த மணியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்களோ. ஸோ இங்கே வந்து உங்களுடைய டேட்டாஸ், ஏன்னா டிஜிட்டலும் போகும்போது நமக்கு வந்து வெல்த்து, முக்கால்வாசி அந்த வெல்த்தும் பார்த்தோன்னா டேட்டா தான். ஸோ இந்த டேட்டா வந்து எக்காரணத்துக்கும் என்ன பண்ண முடியாதுன்னா மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து என்கிரிப்டட் நிறையா விதத்தில் அவங்க வந்து என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கஸ்டமர் வந்து ப்ரிஃபரன்ஸ் பேங்கிங். காலங்காலமாக நமக்கு வந்து பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் வந்து நடந்துகிட்ருக்குது. ஸோ ட்ரெண்டு வந்து இன்னும் அடுத்து எப்படி போகுதுன்னா டிஜிட்டல் தான் எல்லாருமே வந்து விரும்புகிறாங்க. ஸோ இப்போவே நம்ம இப்போ உள்ள ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஜிபே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஜிட்டலாக எந்தெந்த விதத்தில் வந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த
டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ டெலஃபோன் பேங்கிங், ஃபேஸ் டு ஃபேஸ் பேங்கிங், அதுக்கு அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா டிஜிட்டல் தான் நிறையா கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பேங்கிங் செக்டார்ஸில் வந்து விரும்புகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு விஜயா பேங்க் அப்படிங்கிற அந்த பேங்க்கில் ஒரு டீலிங் அந்த டிஜிட்டல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய இதை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த விஜயா பேங்க் அப்படிங்கிறதுல வந்து டிஜிட்டலாக எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள். ஸோ இங்கே ஏடிஎம்மில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா நோ கேஷ். ஆனால் நீங்கள் ஒரு டிஜிட்டலாக போகும்போது நோ ப்ராப்ளம். அங்கே வந்து கேஷுங்கிறது நீங்கள் இப்போ நீங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது நீங்கள் பணம் அனுப்ப போகிறீங்கன்னா ஜிபேயில் நீங்கள் அனுப்பலாம். இல்லை நீங்கள் மொபைல் பேங்கிங் சொல்லிட்டு அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். நீங்கள் லைனில் நின்று அவங்க அமௌண்ட்டை ட்ரான்சாக்ட் பண்ணி அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கேஷ் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இவங்களுடைய மொபைல் பேங்கிங்கில் நிறையா விதத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆப்ஷன்ஸை வந்து வச்சுருக்கிறாங்க. டீலிங்ஸு அந்த பேங்கிங் ட்ரான்சாக்ஷனுக்கு உண்டான அந்த சர்வீஸ் ஓரியன்டாக என்னென்ன வச்சுருக்காங்க பாருங்க. மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுறது, டிக்கெட் புக் பண்ணுறது, இல்லை நம்ம சினிமாஸ் ஏதாவது போனோம்னா அதுக்கு மூவி டிக்கெட் பண்ணுறது, ஆன்லைன் ஷாப்பிங். ஸோ இந்த மாதிரி நிறையா விதத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிஜிட்டல் ஓரியன்டாக சில ஆப்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. யூபிஐ, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ், நம்ம ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லை ஃபண்டு ரிசீவ் பண்ணுறது, இல்லை சென்ட் பண்ணுறது, இல்லை பேமெண்ட் எதாவது பண்ணுறோம்னா அந்த மொபைலை வந்து கியூஆர் கோடை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விதத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சுருக்காங்க மொபைல் பேங்கிங் ஆப். இதுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆப் மூலமாக தான் இந்த கஸ்டமர்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா லாகின் பண்ணி உள்ள அந்த சர்வீசஸ்லாம் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம், மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம், உங்களுடைய நெஃப்ட்டு சரிங்களா, எலக்ட்ரானிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க இல்லையா, நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், அதுவும் பண்ணிக்கலாம். ஐஎம்பிஎஸ் இமிடியேட் பேமெண்ட் சிஸ்டம் பண்ணிக்கலாம். பில் பேமெண்ட்ஸ், இபி நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா அதுவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இது ஓவரால் எல்லாமே டிஜிட்டலாக நம்ம பண்ணுற மாதிரி வச்சுருக்குறாங்க. நான் உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிளுக்கு இந்த விஜயா பேங்கிங் எடுத்துகிறேன். இதையும் தவிர்த்து நம்ம டிஎம்பி, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஸோ நிறையா விதத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாமே நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே இந்த மொபைல் பேங்கிங் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம், பேலன்ஸ் இதை தான் அந்த ஆப்ஷன்ஸில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நமக்கு டிஜிட்டல் பேங்கிங் ஜஸ்ட் ஒரு டாபிக் நம்ம எடுத்துக்கலாம். பட் இதே மாதிரி பேங்கிங் ஃபீல்டில் நிறையா டாபிக்ஸை பற்றி இன்னும் அடுத்த வர வீடியோஸில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.